எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எங்கள் பேர் அத்துல்யா, வயசு 30 ஆகுது. இவங்க மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல வசதியுள்ள பெண் வரந்தாம்மா கொண்டு வந்திருக்கேன். இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா தேவர்னு சொல்கிறாங்க, ராசின்னு பார்த்தீங்கன்னா மீனம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை அனுப்பத்து வராங்க. இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கதா சொல்லியிருக்காங்க. இப்போது லேடிஸ் திங்ஸ் ஷாப் வச்சுருக்கதா சொல்லியிருக்காங்கம்மா. இந்த ஷாப் எங்கள் அப்பா தான் வச்சு கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. இவங்களுக்கு தனியாக ஒரு இன்கம் சோர்ஸ் இருக்கிறவங்க தான் இப்படி வச்சு கொடுத்துருக்காங்களா. இவங்களுக்கு இதில் ஒரு நல்ல இன்கம் வந்துட்டுன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் சொல்கிறாங்க. எங்கள் அப்பா மர வியாபாரம், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனு அப்படின்னு எடுத்து பண்ணிட்டு தான் சொல்கிறாங்கம்மா. இவங்க அப்பா இது இல்லாமல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுத்த கூட வருமானம் வந்துட்டுன்னு சொல்கிறாங்க. இவங்க நல்ல வெல்செட்டில்டு ஃபேமிலி தாம்மா. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்களா. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா இருக்குதா சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டா சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு பொண்ணுங்க தான் சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒத்து போகாமல் தனியாக பிரிஞ்சுட்டாங்களா. இவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் ஃப்ரீயாகவே இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்கம்மா. எல்லாத்துக்கும் கண்டிஷன் போயிட்டே இருப்பாங்களாம். வாழ்க்கையை ரொம்ப வறுமையாக போச்சுன்னு ஃபீல் பண்ணாங்க. இவங்க ஹஸ்பண்ட் இவங்கள விட ரொம்ப வசதி உள்ளவங்க சொல்கிறாங்க. இதனாலேயே இவங்கள மதிக்கலன்னு சொல்கிறாங்கம்மா. அப்புறம் சில வருஷமாக தனிமையில் தான் வந்துட்டு இருந்தாங்களா. இப்போ இவங்க தனியாக ஒரு வீட்டில் தான் இருக்காங்களா. இவங்க பேரண்ட்ஸ் தான் இவங்ககிட்ட பேசி இப்போ 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம்மா. இவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா, வரப்போகிற துணை ஒரு நல்ல கேரிங்காக பார்த்துக்கிற ஒருத்தராக தான் கணவராக வரணும் விருப்பப்படுறாங்க. ஒரு நார்மல் மிடில் கிளாஸாக இருக்கணும்னு சொல்கிறாங்கம்மா. ஆல்ரெடி மேரேஜ் ஆகி மனைவி இல்லாதவங்களாக இருக்கணும், இல்லைன்னா டிவோர்ஸ் ஆனவங்களாக தான் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ தான் எங்கள் ஃபீலிங் புரியும் இவங்க நம்புகிறாங்கம்மா. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் மரியாதைக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக நடத்தணும்னு சொல்கிறாங்கம்மா. நீங்கள் வீட்டோட மாப்பிள்ளையும் வந்தால் ஓகேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேலைக்கு போகணும்னு ஆசையில்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எதனா பிஸ்னஸ் தெரியும் அப்படின்னா அதுக்கு இவங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறதான்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல வசதியும் நல்ல குணமாக சேர்ந்துருக்கிற ஒரு பெண் வரணும் மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் இருப்பீங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்கம்மா. இவங்கள பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்களை லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்னு சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.